அண்ணே அந்த உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளு வண்டி வாங்கினேன்னு சொன்னீங்கல? ஆமா. இன்னும் ஜவாரி ஏத்தல. அம்மாள் சும்மா தான் இருக்காங்க. சும்மா அடுத்த பொண்டாட்டிய அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா? அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறான். பெட்டிக்காரு கட்டின பொண்டாட்டிய கம்பெடுத்து அடிக்கிறையா? அது மாத்திரம் பட்டுக்கிறோமா? உன்னை தொட்டா மட்டும் நொட்டிக்கிறோமா? அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? உன்னை தொட்டா மட்டும் அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் கண்ணாடியை உடச்சி வச்சாடா. என்னத்தரா பார்க்க இன்னும் என்னென்ன உனக்கு கலந்து விழுவ போதா தெரியல. மண்டைய பிடிச்சி எங்கடி அமுக்குற? அந்த காத்துல சொரவணும் விட்டுக்கு அதை எடுத்துடுறா முதல்ல. தங்கராஜ் டேய் உன் வேலையை காமிக்கிற பத்தியா? என்னடா எங்க போய் வாய் வைக்கிற? முண்டா அவதாண்டா அமுக்குறா. நொக்கால சொல்ல மாட்டேன். என்ன அப்படி சொல்லிருக்க? சில்லுமுக்கு அந்துற மரியாதை கொடுத்து பண்ணு. உரியதுல ஃபேமஸ், அதனால அங்கதான்டா வைப்பாரு. உங்ககிட்ட இந்த கதையை சொன்ன மாதிரி என்ன செருப்பு அடிக்கிறேன். ஐயோ நான் என்ன பண்ணி தெரியும்? கொண்டு விட்டாங்கல. லாலா கடை சாந்தி பொண்ண போறேன்னு நான் ஏந்தி லாலா கடை சாந்தி என்னடா பண்ற? எத்தனை மாத்திரை குடிச்சிருக்கேன். என்ன பண்ண? எங்க அக்கா ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நான் இன்னும் பார்த்தது இல்ல. அப்படியா? நமக்கு உறிஞ்சு விடுக்கல. அவர் எதுல குடிச்சாரு? இதுல குடிச்சாரு. அப்ப பெட்டிக்காருக்கு எது வச்சிருக்காடா? சின்னதா இருக்குல்ல, அவருக்கு அதுல புடிச்சு கொடுக்கட்டும். அவருக்கு அதுல அது அது அந்த பையலுக்கு. நீங்க நேரம் வேணாம் வேற மாதிரி பேட் ஹாபிட் பண்றாடா. என் நேம் ஸ்பாயில் ஆகுதுடா. ஆமா மச்சான், மரியாதை இமேஜ் ஸ்பாயில் ஆகுது. வேணாம்டா. எதுக்குடா நான் வாய் வச்சு குடிக்க? கிராமத்துல சொல்லி ஓசு பதிக்க சொல்லுங்கப்பா. ஏன்னா இழுச்சா போயிடா நானு. ஏய் போமா முதல்ல. இப்ப வேற மாதிரி பேட் ஹாபிட் பண்றா. மரியாதை கெட்டு போயிடும். இத்தனை யூடியூப் படிக்கிறீங்களா? என்ன ராங்கா பிஹேவ் பண்ணிருக்கா? வேணாம். பர்ஃபார்மன்ஸ் தனியா சோலோவா காட்டு. அப்படினா சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் தனித்தனியா ஆடுற நிலைமை இல்ல. நான் இல்ல வேணாங்க. என்ன வேணாம்? உடம்பு சரியில்லை எனக்கு 2 நாள். உடம்பு சொன்னா நோத்தா புருஷ விட்டு காசு இதுல வருமா? நோத்தா புருஷ விட்டு காசு சும்மாவா கொடுக்குறாங்க? யாரு வெண்ணமலை என்னத்துக்குடா உனக்கு சப்போர்ட் வர பண்ணாங்க? சப்போர்ட் உடம்பு சரியில்லை விடியா? என்ன கம்பல் பண்ற? உடம்பு சரியில்லை போதுல வீட்டை விட இங்க யார நக்கத்துக்கு வந்தா? நான் வரலாம்டா. எதுக்கு வந்த? நான் ஆறதுக்கு வந்தா. டூட்டு வர்றா. எதுக்கு வந்த? அட எதுக்கு வந்த? டூட்டு வர்றா. எதுக்கு வந்த? நாடகத்துக்கு. என்னையிலப்பா நாடகம் கொடுத்த ஏசண்ட பேசுறா. டேய் தங்கராஜ் இவ்வளவு பேர் முன்னாடி இந்த கேள்விக்கு நீ தூக்கு போட்டு செத்துருக்கலாம்டா. தம்பி நான் அப்படி சாகுறப்பெல்லாம் ஓம் போட்டாவை தானே எடுத்து பாப்பேன். அண்ணே என் மேல அவ்வளவு பாசமானே. நம்மளோட கேடு கட்ட முண்டையெல்லாம் உயிரோடு தெரியுது. நம்ம எதுக்கு சாக போ முண்டை? நான் எப்பயோ உதுத்துட்டேன். என்ன செருப்புட்ட வதக்கு அடி. இன்னும் 2 சேர்த்து அடிம்பேன். அட ரோசப்பட்டா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது தம்பி. கேவலப்பட்ட ஆளு தாண்டா ஊருக்கு ராசா. பாத்துக்குருவான். அப்ப நான் தாண்டா ராணி. நோனி கழுத்தறியா போடுங்க வந்தார. யாரு யாத்தா இந்த பொம்பளைய மதிச்சு கை தட்டினீங்களா? ஆட சொல்லுங்க தனித்தனியா சொல்லுங்க தா. ஒரு வைக்க சொல்லு. அப்ப போல வீட்டுக்கு போ. எந்திரி. என்ன கப்பு சுப்புன்னு உட்காந்து இருக்கல? என்ன கேவலப்படுத்தி பேசுறப்பட்டு திருச்சுக்கிறீங்களா? இந்த பிள்ளை ஆட சொல்ல வெக்கமா இருந்தா கை கூட தட்டுங்க. அந்த பிள்ளை ஆடணும்ன்ற ஆள்லாம் பாரு. என் சிங்கம் கலப்புது. நீதாயா இவளுக்கு 7வது புருஷன். என்னதா 7வது புருஷன் பொழைச்சிட்டு போட்டு விடு. போங்க உங்க எத்துக்கு அந்த வாச்சிட்டாங்க. பூயல் பாப்போம். 4 பூயல் பாப்போம். அப்புறம் இந்த நினைவுகளுக்கு காசு தர
ஹலோ அப்ப தங்கராசு என்ன தம்பி எங்க அக்கா கூட நீ போட்டி போட்டு ஆட போற. ஆனா பத்திரம் எங்களுக்குலாம் நாங்க பத்திரமா வச்சிருக்கோம் எங்க ஜாமான. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன வேணாலும் சேதாரம் கிடையாது. இவ டான்ஸ் கேள்வி பட்டதுனால சரி மொத்தமா கலட்டி பிரிச்சுக்கு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு முழுக்குண்டு தான் இருக்கு. நீ தப்பிச்சுக்கிட்ட இல்லாத ஆளு நாங்க என்ன பண்ண போறோம்? இல்ல பொட்டைக்குள்ள தண்ணி இன்னி குடிக்கணும் வருவேலடா. வாடா உன் மணிக்கட்டோட உன் கையை வெட்டல இருனே. நீ கலட்டி பிரிச்சுல வச்சுட்டு வந்துட்ட. சரி எங்களுக்கு எப்படி நான் வந்து கலட்டி விடுறியா எப்படி? பிரிச்சு இப்போதைக்கு இல்ல, பின்னாடி களிமண் இருக்கு. 4 பேத்தையும் வெட்டி மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருப்பாங்க. புதிய கடுக்க திருடாண்டா. தந்தானே தானே தன்னேனா தன்னே தன்னேனா தன்னே தந்தானா தானே தந்தானா தன்னே தந்தானா. அட என்னவோ என்னவோ செவ்வந்தி முடிச்ச சின்னதா சரி என்னதா நீ சித்தாட்டோ எஞ்சிருச்ச சொல்லதா மூத்து பல்லதா. அட என்னவோ என்னவோ செப்பந்தி பூ முடிக்க தின்னக்கா எது என்னக்கா சித்தாட்ட எஞ்சிருச்சு சொல்லக்கா முத்து பல்லக்கா. அடி என்னமோ என்னமோ கொய். இதே மாதிரி உங்க அக்கா ஆட சொல்றா. காலை தூக்கணும். தூக்குமியா காலை தூக்குமியா? அம்மா ஆறாட்டா இன்னைக்கு எங்க அக்கா காலை தூக்குறல காலையில எப்படி காசை தூக்கி கொடுப்பாங்க நீ பாரு. அப்ப பங்காளி எல்லாம் மண் அள்ளி ரெடியா வச்சுக்கோங்க. காலை தூக்குறப்ப எரியத்தை ஏய் சுடு பண்ணி அள்ளி போடுறாங்க. கட்ட பண்ணி காப்பாத்த வந்த பண்ணி நாலு தெரிஞ்ச பண்ணி நாகரிக நனைஞ்ச பண்ணி. அது அது சின்னதா இருக்குடா இதை விட. கடவுடி கட்ட பண்ணி காப்பாத்த வந்த பண்ணி நாலு தெரிஞ்ச வண்டி நாலு தெரிஞ்ச பண்ணி நாகரிக நனைஞ்ச பண்ணி. நல்ல வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்டா. நல்ல வண்டி பரடி பிள்ளை. பாடுங்க இருங்க. ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்டா சேனா காணன மாமா. கடவுடி கட்ட பண்ணி அப்படியே கரெக்டா தூக்குச்சுல. ஒதுங்கி நிக்குது காரு உன்னை புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்கிற காரு அதை பிடிக்க விட்டது யாரு? புதையலா நம்புவது? எந்திரிச்சு வாமாங்க. ஐயர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு செத்துல. ஐயர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு செத்துல. கல்யாணத்தை பண்ணி பார்த்த நேரில் கல்யாணத்தை பண்ணி விட்ட நேரில் கை பிடிக்க வந்தானா ஊர்ல ஐயர மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு செத்துல. குத்தடி சைலத்தா குத்தடி தைலக்கா குளிஞ்சு குத்தடி தைலக்கா. பந்தலில பாவக்கா குத்தடி தைலக்கா குளிஞ்சு குத்தடி. அடே ஏய் இதே மாதிரி என் தங்கச்சி 2 காலையும் தூக்கி தூம கட்டின்னு விழுந்துருக்கு. தங்கராஜ் ஏய் தங்கம் இங்க வா.
சங்கத்திலே நீ நல்லா ஆடுவேன்னு கேள்விப்பட்டேன். சரி. அதுக்காண்டி நீ எங்கேயோ போய் சர்க்கஸ் கத்துட்டு வந்திருக்க. அதெல்லாம் எங்க தங்கச்சி எப்படி ஆடு, எங்க அக்கா எப்படி ஆடு? ஆற நக்க பேசுனா ஆட சொல்ற ஓட்ட காசு முண்டை. இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா எங்க அக்காவுக்கு? அன்னைக்கு 8ஆம் நம்பர் ரூம்ல செஞ்சு கொடுத்தேல. எங்கடா அவள? வருவியா? கொஞ்சம் பயந்து தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமியா? விட மாட்டேன். என் பெண்கள் மானத்தை காப்பாத்தாம நான் விட மாட்டேன். உன்கிட்ட சேனல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏத்தா அடவா தட்டுங்கத்தா கைய. இப்ப இருந்தாதான் ஆடுறதுக்கு மனசு வரும். பிடிங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வாங்கலையோ வாங்கலையோ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க வாங்க. எப்படி வர்ற கிளாப்ஸ்? இந்த கை தட்ட பச்சை சிலை நீ ஓடிடு. இந்த எதிரி வேலை நல்லா இல்ல. காலை தூக்குது. எங்க அக்கா திறமை ஆடுது கை தட்டுறாங்கயா. முடிஞ்சா 600 கத்தை கை தட்ட சொல்லு. இவன் தொல்லை தாங்க முடியலையடா. நீ இவன் ஆம்பளை செக் பண்ணணும்டா. அதனால நீ நல்லா பாப்பைய பாரு. பாப்போம்டா. ஆஹா ஒழுக்கமா தம்பி, இந்த சொல்லி ஏன் வச்சுக்கிற அதை கடிச்சு வச்சு போடுவேன். ஆஹா மாமரத்து குஜிலு பூ மஞ்சமிடு மயிலு ஆக்காம போகாதடி, உன்னை ஆக்காம போகாதடி. நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கி நித்தோம், நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் இனிக்கி நித்தோம். உன்னி கண்ணே கண்ணு இன்னும் கூடையா. மாமரத்து குஜிலு பூ மஞ்சமிடு மயிலு ஆக்காம போகாதடி, ஏ வீராப்பு ஆகாதடி. மைக்கையே ஒன்னா வச்சு சந்தேகம் வரலாம். தம்பி அழகரு அந்த ரவுண்ட் ஆக்கத கலட்டுங்க, இந்த ரவுண்ட் ஆக்கத கலட்டுங்க, கலட்டு. ஒக்கால இப்ப என்ன ஒன்றே மட்டும் பாரு, பாப்போம். என்ன தம்பி விலங்கா வேலை போயிட்டான் ஆல் ரவுண்டுக்காரன். வர வர இந்த ரவுண்டை விட அக்கா ரவுண்டு பெருசா இருக்கு. இது உனக்கு அக்கா தானடா, நெசமாவே வாடா அக்கா தானடா. எனக்கு உங்க மேல எனக்கு இவங்க மேல டவுட்டாவே இருக்குடா. இவ பொம்பளைன்னு செக் பண்ணணும்டா. போமா முதல்ல வர அவர் கேசுக்கிட்டு. ஐயோன்னு என்ன செய்ய அப்படி இப்ப பாப்போம். ஏ சில்லா சில்லா ஏ சிலுக்கு சில்லா நான் பொல்லாதவே மதுரை ஜில்லா. ஏ சில்லா சில்லா ஏ சிலுக்கு சில்லா நான் பொல்லாதவே மதுரை ஜில்லா. ஏ 10 வீரல் தீக்குச்சி பட்டு மேனி தீண்டுச்சு. ஏ 10 வீரல் தீக்குச்சி பட்டு மேனி தீண்டுச்சு. முத்து முத்தா வேர்த்து போச்சு நேக்கு என் முந்தானையில் உந்தன் மூச்சு காத்து. ஏ சில்லா சில்லா ஏ சிலுக்கு சில்லா நான் பொல்லாதவே மதுரை ஜில்லா. ஏ சில்லா சில்லா சிலுக்கு சில்லா பொல்லாதவே மதுரை ஜில்லா. மாமா அது மேல ஏறியா நிக்கிறீங்க? அப்ப எவ்வளவு தூரத்துக்கு போதோ அவ்வளவு தூரத்துக்கு உன் சேனை எந்திரிக்கும்னு சில்லா சில்லா சிலுக்கு சில்லா. இதெல்லாம் என்ன ஆட்டம்? இப்ப எங்க அக்கா ஆடும் பாரியா? ஏத்தா பச்சை சேலை எதுக்கு அவனுக்கு கை தட்டுற? அவனுக்கு தட்டாதேத்தா. சில்லா சில்லா அக்கா இதெல்லாம் ஆட்டமாக்கா? ஏய் உன்னாலதான்டா நான் சாக போறேன். அப்படிதான் ஏற்கனவே உடம்பு ஃபுல்லா பிரச்சனை. உன் தம்பி என்னமோ உனக்கு சொல்ல வரேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுல இருந்து தானே நீ மேல இருந்து குதி. எந்த வழியில உன்னை செத்தாலும் படுக்க குத்து பவதாரி மேடையில சாகு. படுக்க குத்து பவதாரியா? பொக்காளி நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நான் சாக வேற செய்யணும்டா. புடிங்க விட மாட்டேன். என்ன மாமா
தண்ணி குடிக்க போறாரா ஏய், சில்ல சில்ல சில்லுக்கு சில்ல பொல்லாதவ மதுரை சில்ல 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 சில்லுக்கு சில்ல நீ பொல்லாதவ மதுரை சில்ல 10 விரல் தூக்குச்சு 10 விரல் தீண்டுச்சு பாத்தியாடா டேய் அக்கால நொட்டிக்கிட்டு தர்றான் பாருடா ஆ. அடே 4 கூடிருச்சடா பாப்பா இதுக்கெல்லாம் பயந்தா நம்மளா விடவே மாட்டேன் பாப்போம் ஆ. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை பார்வதிக்கு சிவன் தான் துணை வள்ளிக்கு முருகன் துணை இந்த படுக்க குத்து பவதார்மிக்கு தர குத்து தங்கராசு துணை நம்ம 2 பேத்துக்கு ஆல் ரவுண்டு காரந்தே வெனை லா 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 தானனன்னா 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 மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு ஆச்சு ஒரு வாரமாச்சு என்ன மீனாட்சி போய் ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி ஐயோ ஒரு செக்கில சா தெரிஞ்சா உன்னை காய் அடிக்க தெரிஞ்சுரா அடி இருக்க ஆமா இல்ல இல்ல அவன்கிட்ட இல்ல அவன் வீட்டுல கழட்டி வச்சு வந்துட்டு இருக்காதே நீதான் வீட்டுல கழட்டி வச்சிருப்ப கலாட்டி எதுல மாமா வச்சீங்க? ஏய், சொல்றா எதுல? ஏக்கா லூசு கழுத மாமா அன்னைக்கு இருந்தாரு அவருக்கு பிடிச்ச இது கிராஸ் முண்டைக்கு போய் பிடிச்சிக்கிட்டு ஏலே நான் கேக்குறேன் இது நாடகமா செக்ஸ் படமாடா போ தம்பி தம்பி இங்க வாடாங்க வாடா டேய் வா இவன் ஒருத்தன் தானே உன்னை கேவலப்படுத்துறா இன்னும் சீடு போட்டு பிட்டு படம் தான் ஓட்டற அவ கலவாணி முண்டை பொம்பளை எங்க பிடிச்சிட்டு இருக்கா யா வெக்கம் இல்ல உங்களுக்குலாம் உனக்கு பிடிச்சதா இருந்திருக்கு இல்ல நான் நினைச்சேன் ஏற்கனவே கழட்டி வச்சிட்டு வந்துட்டேன் அப்ப இருக்காதுன்னு நீ நினைச்சேன் பொத்துப்பா ஒரு டைமிங் சொன்னா ஓயாம நொட்டுவே நான் இப்படி தலகுல நிக்க என் தொப்புள் தெரியும் நீங்க எல்லாரும் ஓசியில போட மாட்டுப்பாங்க அவனு அவனோட பூதிக்காளியா மாட்டேன் மூடுல மூத்திரம் கூட வராது 7 வெட்டு வெட்டிருக்காங்க ஆனா இம்புட்டு ஆடுறோம் 1 ரூபா தர மாட்டேங்குது எல்லாடா பிடிக்க சில்ல ஏய் போட விளக்காதவள பல்லாக்க குதிரையில் அவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி ஊருக்குள்ள வந்தாடி கோடுக்குள்ள தேருக்குள்ள உமால தோல்வி போட பல்லாக்க குதிரையில் அவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி பாண்டியராக கடின மாசவத்த ராசாத்தி டேய் 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 இங்க பாரு டேய்
காலையில தட்டியாப்பா அப்ப லேசா முண்டை நோங்குறியான் விடப்படாது ஜீவன் மொத்த ஜீவனும் போயிடும் கபக்குன்னு உறிஞ்சிருவா கோளாறு இருந்துக்க பூமாலை ஒரு பாவையாகுமா ஒரு பாட்டு பாடுமா இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை இதை யாரான் செஞ்சது என்னண்ணே எந்திரிச்சா அப்புறம் உக்காந்துட்டு ஏய் உட்காந்துட்டேன்னு சொல்றியா அந்த நாத்தாச்சிக்க வாங்கண்ணே நன்றி தேங்க்யூ ஸோ அண்ணே இது யார் கொடுத்த இல்லை இல்லை இவ்வளோ நேரம் 2 பேரும் ஆடணும் எல்லாரும் பார்த்தீங்க அவர் நினச்சிருந்தா 2 பேர்த்துக்கு 50-50 சொல்லியிருக்கலாம் மொத்தமாக டான்ஸுக்குன்ட்டார என்ன காரணம் என்ன பொம்பளைக்கு ஏமாந்த முண்டை அடே அந்த ஆடை உனக்கு வாங்கிக்கிறான் 50 ரூபா பாரு நோத்தா புருஷனை பாரு 50 ரூபா செல்ல புருஷன் கொடுக்க அவனை போட்டு அடே இந்த பிள்ளைச்சி அவன் கொடுக்க அன்பளிப்புகளை வாரி வழங்கிய உனைய பொம்பளை நினைச்சு கொடுக்குறியான் அப்ப இந்த 50 ரூபா நீ வச்சுக்க ஒக்கால அவனுக்கே கூட்டி விடு டேய் நடப்போது கேளு ஏண்டா 50 ரூபா கேசாடா போட பல லட்சம் கூடாது இருந்தா அன்பளிப்புகளை வர விலகி அன்பா பார்க்க ரொம்ப நன்றி. இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு இல்லை, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா இந்த கழுத்துல கிடக்கிறது காதல கிடக்கிறத கூட ஊத்து கொடுத்துட்டு போங்க. செருப்பும் இல்லையா உங்க புருஷங்களை ஏன் கூட அனுப்புங்க, அவர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு. ஸோ காலை சொல்லட்டேன்மா. அடுத்து இந்த கிராமத்துக்காண்டி நாங்கள் 2 பேருமே ஒரு ஆட்டத்தை பழகி வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம மேல பெருங்கரில் அரங்கேற்றம் பண்ண போறோம். அப்படியா? சதுரங்க நாயகி அம்மா வாசல்ல 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காண்டி முண்டமா ஆட போறோம். சூப்பரா சூப்பரா. ஏய் லைட் 2 லைட் சேர்த்து போட சொல்லுமா. முத பெட்டிக்காரு ஆடி காட்டுவார். நீ தானே முத ஆடணும் சொன்ன, நான் ஆடுறேன்னு சொன்னானா? பிள்ளையார் சொல்லி நீ தானே அது வச்சு தம்பி நீ உங்க சாமனை சொல்லிக்கலாம். சரிக்கிறேன், நீ ஆட வர எங்க அக்கா வந்து ஆட சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்ய? ஓகே, என்னை பாராட்டி அன்பு தம்பி அஜித் குமார், ஆமா நடனமங்க என்னையும் பாராட்டி ரூபாய் 100 அன்பளத்தில் பேரு புளியங்குடி பாரமலை அன்பன் அவர் சார்பாக நன்றி தெரியப்படுத்து. அப்படியா? சரி சரி, நன்றி 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 நன்றி. அன்பளிப்பு வாழ்வீங்க அன்பாவுக்கு நன்றி. ஏன் நல்லா உங்களுக்கு செயினை கழட்டி கொடுவேன். ஏத்த இந்த சீப்பையா
அவன் நம்பர் கணிப்புறியா? மாடு தானி பாத்ரூம்ல எடுத்துக்க. நம்பரை கொடுத்துறா மட்டும் 72 பேர் லூசா திரியான் பார்த்தினூர் பஸ் ஸ்டாண்ட்ல போயிரு. ஏத்தா அந்த ஒத்தாத்தான் காசு கொண்டு வந்தியா? இருக்கட்டும், அன்பளிப்புகளை வர விளங்கிய அன்பு ஆத்தாவுக்கு ரொம்ப நன்றி. நான் கண்ணாடி கரைச்சதுக்கு இப்படி துரோகம் பண்ணு நினைக்கல. நல்லா இருக்கு. அன்பளிப்புகளை வாரி விளங்கிய அப்பா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஊருக்காரவங்க தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது கிடையாது. சரி, வந்திருக்க காவல்துறையாவும் நம்ம அன்பளிப்பு கொடுக்கலாம். இவ்வளவு ஒரு பிரார்த்தல் கேஸ்ல உள்ளதா சங்கம் நல்லா இருக்கும். ஆமா, டான்ஸ் இல்லாட்டி ஊம்பிக்கிட்டு அழகர் பண்ணுவேன், அழகர் பண்ணுவேன். இல்லன்னா ஏசன்ட் பண்ணட்டும், நம்மள நாடகம் கொடுத்ததுக்கு அதையாவது பண்ணட்டும். எங்க அக்கா தான் எங்களுக்குன்னு ஒரு குடும்ப கௌரவம் இருக்கு. சுத்த லோக்கல் முண்டியா போனாலயா? ஏய் சும்மாறா நல்ல முண்டடா. அதானே பவதாரணி மாதிரி ஒரு தம்பி அழகர், பவதாரணி மாதிரி ஒரு டான்ஸ் பப்புனு. கிடைக்கலன்னா ஆமா, பப்புனு டான்ஸ் வந்து நாங்க வந்து நகைச்சுவை அழகர் தான் தம்பி. நாங்க வந்து காமெடி பேசிட்டேன், ஏதோ எங்களா பண்ணி இன்னி நாங்க வேல்நாச்சியா அன்பு ஆத்தா சார்பாக அன்பளிப்புகளை வாரி விளங்கிய அன்பு ஆத்தா வேல்நாச்சி அவர்களுக்கு பேரு நல்லா இருக்கு, உன் ஜெயிக்க சரியில்லையே. 200 வந்து சரி ஆளுக்கு 100ன்னு சொல்லிட்டு போறியா? பாட புதிக்காளி தாய்மார்களுக்கு தான் கொடுப்பாங்க. கேட்டியா? இந்த சொன்ன உனக்கு இல்லாம போச்சே, நீ கிளப்பி விட்ட கேடுதேன். ஓ அன்பு ஆத்தாவுக்கு ரொம்ப நன்றி. கண்ணி பவதாரணி, நம்ம ரெண்டு காமெடி பீஸ், நம்ம எதையாவது பண்ணி மக்களை சிரிக்க வைக்கணும். ஆமா மாமா, சிரிப்பாக நம்ம கூட சிரிப்பா சிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கதைக்கானவங்களாம் உள்ள இருக்காங்க. சரி விடுறா, கவலைப்படாத பவதாரணி, உனக்கு நானும் எனக்கு நீயும் உருத்தாக இருப்போம். ஆமா மாமா, அடுத்து மெயின் டிக்கெட்லாம் உள்ள இருக்கு, எஸ். அவங்கள வெளியே விடணும். அடுத்து பொம்பளை வேஷம்லாம் போட்டு வருவாங்க. ஆமா, அடுத்து பொம்பளை வேஷம்லாம் இருக்கு. பப்பு டான்ஸ் முடிஞ்சிருச்சே, வாங்கடி போவோம். அப்படி போயிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. பொம்பளை வேஷம் போட்டு வரும். ஆமா, இது ஆம்பளை வேஷம் போட்டு வரும். நான் ஆம்பளை தானே சும்மாவே. அதானே, நம்ம 2 பேரும் கெட்டுனவங்க தெருவுல ஏமாந்து தெரிய போறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நாடக உலகத்துல என்னைக்கு கால் எடுத்து வச்சனோ வெக்கமான சூடு சொரணம் எல்லாத்தையும் குழி தோண்டி வல்லாட வட்டி முக்குலியே போச்சுட்டு வந்துட்டேன்டா. அப்படியா? ஆமா தங்கம், என்ன தம்பி? இன்ன வரைக்கும் நானும் எங்க அக்காவும் உன்னை நிறைய கேவலப்படுத்திட்டோம். நன்றி தம்பி. நினைச்சு ரொம்ப மன வருத்தம். நீ என்னை செருப்பு அடிச்சா கூட மக்கள் சிரிக்கிறாங்கன்னா 10 அடி சேர்த்து அடிம்பே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எது நினைச்சுக்கிறாங்க இல்லப்பா, எங்க அக்காவும் நல்லா ஆடக்கூடியது, நீ நல்லா ஆடக்கூடியது. இங்க உங்க 2 பேர்த்தையும் செட்டப்பாவே இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஆனா எங்க அக்காவை நீ தான் கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும். எப்படிடா? எப்படிடா? அவதான் என்ன தவறாலும் சென்ன பிடிக்க மாட்டாளா? அது ஒழுங்கா செய்யணும்டா. முண்டை தடவி கொடுத்துட்டு போக கூடாதுடா. கேட்டு டே ஜீவன், உனக்கு இப்படி பொம்பளை தேவையாடா? நம்ம குடும்பத்துக்கு இது வேணாம்டா தம்பி. தங்கராஜ் அப்படி சொல்லக்கூடாது. என்னடா? எங்க அக்காவுக்கு ஏத்த இது ஒரு லூசு முண்டை, நீ ஒரு உதுத்த முண்டை, 2 பேரும் சரியா இருக்கு. நீ ஒரு முள்ள மாதிரி முண்டைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு வெட்டியா அந்த குரூப்ல ஜீவன் உன் ஜீவனை போக்க தெரிஞ்சானே நான் என்ன பண்ணுவேன் தம்பி? அண்ணேன்ற பிரச்சனை தப்புச்சுக்க பொழச்சுக்க கட்டிக்கருமை கனியமதி. என்ன மாமா? LOVEYOU அப்படின்னா காதல் பண்ண போகிறேன். ஓ லவ் யூன்னு அர்த்தமா? ஹலோ ஹலோ, சோழியை முடிச்சிட்டாங்களா? உன் பேரை சொல்ல, அம்மாள் போட்டு விட்டாப்புல, கவலைப்படாத. அப்படியா? உன் பேர் உண்மையிலே ஜீவனாப்பா? என்னப்பா? ஜீவ கரீஷா. நீ நல்லா சொல்றீ, பேரை சொல்லிட்டியா? ஜீவ கரீஷ். ஜீவ கரீஷா? என்னமோ சொல்றியா? நல்லா இருக்கட்டும். எதுக்கு மாமா மொட்டை செருப்பு அடிக்க போறியா? செருப்பு. ஓ நீதான் உண்மையான மனுஷன், தெய்வம் யா நீ. அவன் மண்டை நக்குமா? யாய் சந்தனமா இருக்க. 500 ரூபாய். ஆஹா, எங்களை மெச்சு போய் ஆளுக்கு 250 எடுத்துக்கடா. என் ஜிங்க நல்லா இருக்கணும். எப்படியே சம்பளத்தை தேத்தியாச்சு. பக்கம் இவர்தான் கடவுளு. கிறுக்கு முண்டை 500 ரூபா உறவாங்கன்னு வச்ச எங்க பக்கம் மேல மாஸ்து கொண்டு இருக்கும் அன்பு தம்பி அழகர் அவர்களுக்கும், முனியாண்டி அப்பா அண்ணன் அவர்களுக்கும், எனது உயிர் தம்பி பொன்னுமணி அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஐயனா அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், பவதாரணி அவர்களுக்கும் எங்கள் அனைவரையும் பாராட்டி எங்களுக்காக அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்க மொட்டை மாமா 500 ரூபா கொடுத்த மொட்டை மாமாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த சித்தப்பு நன்றி. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரு ஜாலி, இந்த மாதிரி பக்கம் மேலமும் ஜாலியாக அமையணும், நடிகர்களும் ஜாலியாக அமையணும். அப்போ தான் ஒரு நாடகம் நல்ல ஒரு வெயிட்டாக போகும். என்னங்க, இந்த பக்கம் மேலே ஒரு கைத்தட்ட கொடுங்க. இப்போ ஏன்னா அவங்க ஜாலியாக இருந்தால் நாங்கள் ஜாலியாக, அவங்க ஒரு டைமிங் கொடுக்க, நாங்கள் ஒரு டைமிங் கொடுக்க, நாடகம் வந்து அப்படி தான் ஜாலியாக போய்க்கிருக்கணும். நம்ம ஆளுக்கு ஒரு முகரத்திட்டு நவக்கிரக மாதிரி உட்காந்து விளங்காது. அதனால் எல்லாமே
இதே போல டீம் தான் இன்னைக்கு வந்திருக்க எல்லா டீமுமே விடிய விடிய நாடகம் நல்லா இருக்கும். தயவு செய்து உட்காந்து நாடகம் பாருங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்காண்டி நீங்க நாடகம் பாருங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஜீவன் கேட்டியா? விடிய விடிய உட்காந்து அக்கால பார்க்கணும். லவ் பண்ண இதோ பண்றேன். காதல் எப்படிப்பட்ட தெரியுமா? ஹலோ என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிற நானே. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே வேற யாரையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே. இந்த அழகு என்றும் உனக்கு, இந்த உசுரி என்றும் உனக்கு, உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் எதுவும் இல்லை. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல நானே. காத்தையை கையில கிள்ளி எடுப்போம், நம்ம காதல பூமிக்கே சொல்லிக் கொடுப்போம். பூவிக்கு வாசத்தை கத்துக் கொடுப்போம், வெளி மேகத்தை பார்வையால் கட்டி இருப்போம். உன்னச்சத்தம் நந்தவனம், இந்த நந்தவனம் நந்தவன செடியிலே தேனெடுக்க வேண்டுமே. உன்னை எல்லையே கையில் எல்லினால் உப்பு கல்லும் அமுதமாகும் ஐயா. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதனாலே இன்று வரையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே. ஆண்டவன் தந்தது இந்த பிறப்பு, உன் ஆளவே வந்தது எந்த விளக்கு. பார்த்திடும் பார்வையில் என்ன துடிப்பு, உன்னை பார்த்ததும் கொஞ்சிலே இந்த உணப்பு. கண்ணிருக்கும் காரணமே கண்ணி உன்னை பார்த்திடவே, நெஞ்சிருக்கும் காரணமே நித்தம் உன்னை நினைக்கவே. வாழும் வரைக்கும் சொந்தம் இணைக்கும் வாழ்க்கை ஒரு வசந்தமாக மட்டும். என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ணை நினைக்கல மானே. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ணை நினைக்கல நானே. ஓட்ட கண்ணாடி விட மாட்டேன். போட்டது என் ஞாபகம் வருத்தமா உடச்சிட்டு சண்டாளி. இரு மாமா, தாங்களை பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு மாமா. என்ன ஒண்ணுக்கா? அது அப்ப இருந்து வருதுடா. செய்யி. யாரு மாமா? யாருனா? எக்கோ வைனே. உங்க அக்கா வைவியாமனே. ஏய் வாலி மச்சி எக்கோ வச்சு. அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? பின்னே திட்டு போறல நல்லா இருப்பீங்களா? ஏத்தா உட்காருங்க. உட்கார வேண்டியதானே. என்ன கேட்ட பூட்டுங்கண்ணே தயவு செய்து யாராவது இருந்தா ஓடுதுங்க புடிச்சுக்கிட்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, எந்திரிச்சு போறவங்க போட்டோம், இருக்கிற தாய்மார்கள் உட்காந்து அந்த பச்சை கலர் சேலாத்தா உட்காந்தாலே நம்மளுக்கு தெய்வம் உட்காந்ததுக்கு சம்பவம். சரி எல்லாரும் அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி என் மனசுல அலை ஒண்ணு அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இது மிகுமாக யாரு காரணம்? அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி இந்த மனசுல அலை ஒண்ணு அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவ மேகமாக யாரோ காரணம்? அடியா தாடி எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பாட்டலிகள் எல்லாம் வெட்டப்பட்டு வாடாதோ. இப்படி நான் ஆனதில்லை, தொத்தி மாறி போனதில்லை, முன்ன பின்ன நீந்ததில்லை, மூச்சு வாங்க ஆச்சரில்லை. கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கம்பி சண்டை கண்டாயோ, படபட கோணிஞ்சுக்குள்ள பட்ட மூச்சு பார்த்தாயோ, இதை கேட்டாயோ
தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொன்னியோ என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு போய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் பூக்க ஆசைப்பட்டு லாபம் என்ன கட்டு கறி காலே நானே கண்ணு குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேன் செய்த பொன்மானே அடியாத்தாடி இளமனது நிறக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவ மேகமாக யாரோ பாரும்